அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கிலிருந்து தயாளு அம்மாளை விடுவிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்த போது 2G லைசன்ஸை முறைகேடாக பெற்ற ஸ்பான் தொலைத்தொடர்பு நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாயை கலைஞர் டிவிக்கு லஞ்சமாக கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ராசா மற்றும் கலைஞர் டிவி பங்குதாரர்கள் கருணாநிதியின் மனைவி தயாளு, மகள் கனிமொழி, ஸ்பான் அதிபர் சாஹித் பால்வா உள்ளிட்ட 10 தனிநபர்கள் மீதும், கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்கள் மீதும் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தயாளு அம்மாளை விடுவிக்க வேண்டுமென அவரது மகள் செல்வி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு திங்களன்று தலைமை நீதிபதி HL தட்டு தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தபோது தயாளு அம்மாள் ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென செல்வியின் வக்கீல் வாதிட்டார். அந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தனக்கு நினைவில் இல்லாத விவரங்களை தெரியாது என்று தயாளு கூற முடியும் என்றும் அவரை விசாரிப்பது குறித்த வழிமுறைகள் பாட்டியாலா நீதிமன்ற தெரியும் என்று கருதுவதாகவும் கூறி செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தனர். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான உத்தரவை அக்டோபர் 31ஆம் தேதியன்று பிறப்பிப்பதாக பாட்டியாலா சிபிஐ நீதிமன்ற நீதிபதி OP சைனி கடந்த வாரம் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.